ஹாய் ஆல், வெல்கம் டு ரேவ்ஸ் சேனல். இன்றைக்கி இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறது என்னோடய டே ரொட்டீன் vlog தான். ஸோ நான் இதுக்கு பால்கனி நாங்கள் மணாலி போயிட்டு வந்ததுலேருந்து க்ளீன் பண்ண முடியல. ஸோ நான் இன்றைக்கி தான் பண்ணேன். ஸோ அந்த பழுத்த இலைங்கள்லாம் ஃபுல்லாக விழுந்திருந்தது. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பெருக்கி வாரி வச்சுருக்கேன். ஃபுல்லாக அதெல்லாம் கட் பண்ணி விடணும். இந்த மல்லி இலைலாம் ஃபுல்லாகவே இதுவாயிருக்கு. ஸோ அதெல்லாம் இன்னும் டீப் க்ளீனிங் என்னால் பண்ண முடியல. ஸோ ஓரளவுக்கு நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்ததும் ரொம்ப மோசமாக இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். நெக்ஸ்ட்டு ஹாலில் எடுத்துகிட்டு வந்த திங்ஸ்லாம் அப்படியே இருந்தது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சேன். இன்னொரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே எடுத்து வைக்கணும். நெக்ஸ்ட்டு நான் இன்றைக்கி லஞ்சுக்கு கருப்பு மூக்கடலை காரக்குழம்பு செய்கிறேன். அதுக்கு ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்ச உடனே இந்த ஆனியன், கருவேப்பிலை, பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்க தான் குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. போட்டு நான் இதில் கத்திரிக்காய், முருங்கைக்காய் போடுறேன். ஸோ கருப்பு மூக்கடலை கூட இது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நல்லா தக்காளி வதங்கினோடனே முருங்கைக்காய், கத்திரிக்காய் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம் அந்த கருப்பு மூக்கடலை நல்லா விசில் கொடுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வேக வச்சுக்கோங்க சால்ட் போட்டு. அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நான் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிடுங்க. இது எப்படின்னா முருங்கைக்காய் வெந்துச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதித்த உடனே தேங்காய் அரைச்சி ஊற்றிடுங்க. ஸோ நல்லா கொதிக்கணும். மிளகாத்தூள் ஸ்மெல் இல்லாத இருக்கான்னு பார்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா கொதிக்க வைங்க. ஸோ இதுக்கு அப்பளமோ இல்லை கேரட் பீன்ஸ் பொரியல் கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.